Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாட்டில் கால் டாக்ஸி நிறுவனங்களின் கட்டணங்களை அரசே நிர்ணயிக்க வேண்டும் என்று ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கத்தினர் வலியுறுத்துகின்றனர். இவர்களின் கோரிக்கைகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 3.30 லட்சத்துக்கும் அதிகமான ஆட்டோக்கள் இயக்கப்படுகின்றன. இவற்றுக்கான கட்டணங்களை 2013ஆம் ஆண்டு அரசு நிர்ணயித்தது. அதன் பிறகு 12 ஆண்டுகளுக்கு மேல் ஆன நிலையில் கட்டணங்கள் மாற்றியமைக்கப்படவில்லை. புதிய கட்டணங்களை நிர்ணயிக்குமாறு ஆட்டோ ஓட்டுநர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 110க்கும் அதிகமான வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் மனு அளித்துள்ளனர். இவை ஒருபுறம் இருக்க, ஓலா, ஊபர், ராபிடோ உள்ளிட்ட கால் டாக்ஸி நிறுவனங்களால் தாங்கள் வருவாய் இழந்திருப்பதாக கூறுகிறார்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள். அந்த நிறுவனங்களின் கட்டணங்களை முறைப்படுத்துமாறு போக்குவரத்துத்துறை அமைச்சரிடம் மனு அளித்துள்ளனர். சொந்த பயன்பாட்டு வாகனங்களை தடுப்பதில் இருக்கக்கூடிய நடவடிக்கை பாத்தீங்கன்னா அவங்களை அழைத்து புகார்களை விசாரிப்பது, இது போன்ற விஷயங்களை துரிதப்படுத்தலாம். இந்த ஓலா, ஊபர் நிறுவனங்கள் இதெல்லாம் முறைப்படுத்துறதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த நிறுவனங்களை அழைத்து பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்புதான் முறைப்படுத்த முடியும். நிறுவனங்கள்லாம் கூப்பிட்டு பேசினா போக்குவரத்துறை ஆணையர் தான் பேசணும். இதெல்லாம் அரசு தரப்புல ஒரு பேச்சுவார்த்தைகளை எளிமையா செய்ய வேண்டிய விஷயங்கள். இதை கூட போக்குவரத்துறை ஆணையர் இன்னைக்கு வரைக்கும் சந்திக்க மறுக்கிறாரு, பேச்சுவார்த்தை நடத்த மறுக்கிறாரு. இந்த நிறுவனங்களோட இதை செஞ்சு கொடுங்கன்னா நாங்க மிக முக்கியமாக நம்மளுடைய போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கிறோம். ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை மாற்றியமைக்க உயர்நீதிமன்றம் 3 முறை உத்தரவிட்டும் நிறைவேற்றப்படவில்லை என்று ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வாடகைக்கு இயக்குவோரை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஓலா, ஊபர் உள்ளிட்ட ஆப்களுக்கு கட்டண நிர்ணயத்தை அரசு உடனடியாக வகுக்க வேண்டும். அவர்களை முழுமையாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே கிட்டத்தட்ட 10 லட்சம் குடும்பங்களின் வாழ்வாதாரம் என்பது காக்கப்படும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.